ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புத்தகம் 6வது அதிகாரத்தில் படிங்க, 3வது வசனம் படிங்க. 6:3 படிக்கலாமா? என் பாருங்க, மகா கொடியது. 2வது அவருடைய துக்கத்தை என்ன செய்ய முடியாதா? நான் எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி சொல்லுவேன்? சொல்லுவாங்களா இல்லையா? நான் இப்போ என்ன சொல்லுவேன்னே எனக்கு தெரியல. நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். சொல்லி முடிக்க முடியாது. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை குறித்து 14வது அதிகாரம் அதில் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 14. பாருங்களாம், மாம்சம் இருக்கிற நாள் வரல என்ன இருக்குமா? நோவு இருக்கும். அவன் ஆத்மா அவனுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஆத்மா இருக்கிற வரலையும் துக்கமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் யோபுவின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 16வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. 16:5 வாசிக்கலாமா? ஆனாலும் நான் என் வாயினால் என்னது? ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என்னுடைய உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். கரங்களை தட்டுங்கம்மா. உங்கள் வார்த்தையினால் அநேகர் பலப்பட வேண்டும். உங்கள் வார்த்தையின் வல்லமை அநேகருடைய துக்கத்தை ஆற்ற வேண்டும். நீ பேசி 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 இருக்கிற துக்கத்தை கூட இன்னும் கூட்டி விட்டுறக்கூடாது. ஒருத்தனுடைய துக்கத்தில் இருந்து அவனை மீள வைக்கிறது தான் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் வார்த்தை அநேகரை தேற்ற வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் துக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசினா இன்னும் அவ்வளவுதான். இன்னும் அவியலோட கூட நம்மளும் அப்படியே கீழே விழுந்துட வேண்டியதான். ஆனால் நீங்கள் தேவனோடு கூட எழுப்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். பிரச்சனைலாம் இருக்கும். பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு, உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு தான் பாடு இருக்குது. அதனால் உங்கள் துக்கத்தை ஆண்டு ஏசப்பா கண்டிப்பாக சந்தோஷமாக மாற்ற போகிறாருன்னு சொல்லி பாருங்க. அவன் அப்படியே எழும்புவான். நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. இந்த பலகீனம் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, இந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாது. இதெல்லாம் வரும் போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த யோபு சொல்லார், ஆனாலும் என் வாயின் வார்த்தைகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும். நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. என்ன எப்படி விரும்புகிறீங்களா? உங்கள் வார்த்தை அநேகருடைய துக்கத்தை ஆற்றணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லும்போது பாருங்கள், நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களை நன்மையாக நிரப்புவார். எப்படி சொல்ல முடியுது? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உள்ளே அந்த அபிஷேகம் இருக்குமானால் நீங்கள் சொல்ல முடியும். சொல்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா துக்கத்தோடே போயிட்டு துக்கத்தோடு வரீங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா வார்த்தையை சொல்லும்போது தைரியம் வருது இல்லையா? அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவனுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் மிக கொடியது தான். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவருக்குள்ளே இருந்த வார்த்தைகள் அநேகரை துக்கத்துக்குள்ளே தள்ளலை, அநேகரை தூக்கி எடுத்ததே. ஆமேன். தூக்கி எடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே யோபுவின் பாருங்க வாழ்க்கை முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே மட்டுமில்லை தேவ பிள்ளைகளே, அதனால் பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்த துக்கங்கள் வேறு. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலுக்குள்ளே இருந்த துக்கம் சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஆண்டுடைய காரியத்தை குறித்தே இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்லுவார், லௌகீக துக்கம் வேறு, தேவனுக்குரிய துக்கம் வேறு. ஆமென். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்பப்படுகிறவர்களாக இருந்தாலும்
துக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். எஸ்ரா நெகேமியா ஆலயத்தை குறித்தே துக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறதை குறித்தே பாரப்பட்டாங்க. தேவ பிள்ளையே, அவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறினது. உனக்கும் நீங்கள் தேவ காரியத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து நீங்கள் துக்கத்தோடு தேவ காரியத்தை குறித்து பாரப்படுவீங்க. உங்கள் துக்கங்களும் கூட ஒரு நாள் மகிழ்ச்சிக்குரியதாய் மாறிவிடும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியாக தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே துக்கத்தின் வழியாக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. துக்கத்தின் வழியாக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? ரொம்ப வியாகுலமாக இருக்கிறேன். ஏன்? உங்கள் துக்கத்தை, என் துக்கத்தை எல்லாம் ஆற்றுகிறதுக்கு தான் அவரே நமக்காக துக்கம் அடைந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் அதில் வாசித்து பாருங்கள். 53வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. போதும். அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். கரங்களை நல்லா தட்டுங்க. இன்றைக்கு இயேசு சுமந்தாச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன் துக்கம் எல்லாம் இயேசுவின் மீது போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறீன்னு சொல்கிறீங்க, ஆவியில் நிரம்புறீங்க. ஆனாலும் துக்கத்திலிருந்து உன்னால் மீள முடியலைன்னா உங்கள் துக்கம் சத்துரு உன்னை வேதனைக்குள்ளே அடிமைக்குள்ளே வச்சிருக்கிறான். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தேவ அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்காக எல்லா துக்கத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். ஆமென். எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். தெய்வ பிள்ளைகளே, இனி இருக்கும் பிரச்சனை, இருக்கும் போராட்டம் இருக்கும். எல்லாத்திலையும் நீங்கள் அவரை சார்ந்து வாழ்ந்து பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஏசாயா 60:20 வாசிக்கும்போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களா. அதனால் ஒரு நாள் வரப்போது எல்லாம் முடிஞ்சு உனக்கு துக்கமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படி போட போகிறோம். தேவ பிள்ளையே, அதே வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் போது தேவ பிள்ளைகளே, 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நல்ல கவனிங்க. பரலோகத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்ன இல்லை? மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. எல்லாம் ஒளிந்து போயின முந்தினவைகள் எல்லாம் என்று விளம்பினது. அப்போது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, துர்க்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துன்பமில்லாத வருத்தமில்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு அருளப் போகிறார். இன்றைக்கு நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்போ ஆத்மா இருக்கிறது வரையிலும் நோவு இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளையே, எல்லாவற்றிலையும் நீ ஒரு மேற்கொண்டு ஜெயம் பெற உன்னால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவ பிள்ளைய பரிசுத்தவான்களை பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ளே இருந்த துக்கம் எல்லாம் ஆண்டவருக்குரிய துக்கம், நல்ல துக்கம். அநேக தேவ பிள்ளைங்க தேவாலயத்தில் போய் அழுதாங்க. அன்னாள் துக்கத்தோடு அழுதாள். ஆனால் அவளுக்கு ஆண்டோடைய வார்த்தை வந்தபோது அவள் அப்புறம் துக்கமாக இருக்கவில்லையாம். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு போனாள். ஹல்லேலூயா.
இன்றைக்கு உன் துக்கத்தை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரித்து இயேசுவின் நாமத்தில் ஓ ராகா பாபா பாபா இயேசுவின் நாமத்தில் துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். இயேசுவே, எங்கள் துக்கத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். உலக துக்கங்கள் எல்லாம் அவர்களை விட்டு அகன்று போகட்டும். தேவனுக்குரிய துக்கங்கள் அவர்களுக்குள்ளே உண்டாகி அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, விடுவிக்கப்பட, நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க. இனி துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்னீங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி ஒரு துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. இப்படி உயிருள்ள வார்த்தைகளின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. நாங்கள் வீணான லௌகிக துக்கங்களை இயேசு நாமத்தில் எங்களை விட்டு விலக்கி போடுவீராக. லௌகிக பாரங்களுக்கு நாங்கள் அடிமைப்படக்கூடாது. தேவனுக்குரிய துக்கத்தினால ரட்சிப்போம், மனம் திரும்புதலும் அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பார்க்கிற, கேட்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக